அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம். குரு மிதுனத்துல, சந்திரன் கடகத்துல, கேது சிம்மத்துல, சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.